அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக வாலிபர்களுக்கென்று தொடர் போதனையாக வாழ்க்கையில் ஒரு எப்படி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதனுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்க வேண்டும். முழு செய்திகளை கேட்க வேண்டும் என்றால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இல்லை ஃபேஸ்புக்கில் டேனியல் ராஜ் என்ற இதில் போய் பார்த்தீர்கள் என்றால் முழு செய்திகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கும் விசேஷமாக சகோதர வாலிபர்கள் தேர்வு எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. அந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எப்படியாக தன்னை தேர்வுக்கு ஆயத்தப்படுத்துவது, எப்படியாக தேர்வில் ஒரு சிறந்த மதிப்பெண்கள் பெறுவது என்பதை குறித்து ஆவியான ஒரு துணையோடு கூட உங்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்க இருக்கிறேன். ஏனென்றால் நானும் வாலிபனாக இருந்து எப்படியாக தேர்வுகளுக்கு ஆயத்தம் செய்து எப்படியாக ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவதற்கும், எப்படியாக சிறந்த மாணவனாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குவதற்கும் ஆண்டவர் அருள் புரிந்தார் என்பதையும் பகிர்ந்து உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்க இருக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். முக்கியமாக நீங்கள் தேர்வுக்கு முன்பதாக ப்ரிப்பேர் வெல், ட்ரஸ்ட் காட். அதாவது தேர்வுக்கு முன்பதாகவே நீங்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களை நன்றாக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். புரியுங்களா? ப்ரிப்பேர்டு வெல், ட்ரஸ்ட் காட். புரியுங்களா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். புரியுங்களா? குதிரை எப்படி யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பாக எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறார்களோ, அதே போல தேர்வுக்கு முன்பு ஒரு வாரம் இருக்கும்போது நீங்கள் படித்தீர்கள் என்றால் ரொம்ப உங்களுக்கு பதட்டம். என்னென்ன 5 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் படித்து நம்ம தேர்வில் வெற்றி பெற அதை மனதில் வைத்து தேர்வில் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கும். அதனால முன்பாகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தீர்மானித்து நீங்கள் ப்ரிப்பேர் வெல், நன்றாக நீங்கள் இது பண்ணணும். புரியுங்களா? ஸ்டடி டிலிஜியன்ட்லி, ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாம். புரியுங்களா? உங்களுடைய தேர்வுக்கென்று ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதற்காக என்ன செய்யணும்? ஜெபித்து நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக முக்கியம். சிக் காட் கைடன்ஸ். ஆண்டவருடைய வழி நடத்தல ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே எனக்கு வழி நடத்துங்கப்பா, இந்த தேர்வில் நான் வெற்றி பெறுவதற்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்கள் என்னை ஆண்டவருடைய ஆலோசனையின்படியாக, தேவ வழி நடத்தின்படியாக உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்த 3வதாக ட்ரஸ்ட் இன் காட் சாவர்னிட்டி. அதாவது தேவனுடைய கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னைய செம்மையான வழியிலே ஆண்டவர் நடத்துவார் என சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கரங்களில் அடங்கி இருந்து அவருடைய ஆலோசனைப்படியாக நீங்கள் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு ஆயத்தமாய் நீங்கள் மாறுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய படிப்பில், உங்களுடைய செகண்டரி எஜுகேஷன், யூனிவர்சிட்டி எஜுகேஷனாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். புரியுங்களா? அப்போ என்னன்னாக்கா ப்ரிப்பேர் வெல் அண்ட் ட்ரஸ்ட் காட். அது மிக முக்கியம் தேர்வுக்கு முன்பதாக. அப்புறம் ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். புரியுங்களா? தேர்வு வருகின்ற அந்த நாட்களிலே நீங்கள் பதறிவிடக்கூடாது. ஏன்னா பதட்டப்பட்டு இந்த ஆன்சர் இதா அதான் சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே மிகவும் ஒரு அமைதியில் உள்ள ஸ்டே காம். அப்படின்னா ஒரு பதட்டம் இல்லாதபடி நீங்கள் என்ன செய்யணும்னாக்க உங்களே மனதில் ஒரு சாந்த குணம், மனதில் ஒரு தைரியம் இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னாக்க முழுவதுமாக என்ன செய்யணும்னாக்க உங்கள் படிப்பில் நீங்கள் ஃபோக்கஸை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா நன்றாக பதறி காரியங்கள் செய்யாதபடி டீப் பிரீத் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நன்றாக அந்த மூச்சு விட்டு நன்றாக பதட்டப்படாமல் காரியங்களை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, ஃபோக்கஸ் ஆன் ஒன் கொஸ்டின் அட் எ டைம். உங்களுடைய எக்ஸாமினேஷன் செல்கின்ற பொழுது தேர்வில் ஒவ்வொரு கேள்விகளாக நீங்கள் என்ன செய்யணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கேள்வி 1வது போனீங்களா, அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை எழுதிவிட்டு அடுத்து 2வது இருக்கிற 3 மணி நேரம் என்றால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் டயத்தை சரியாக இது பண்ணி ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்ததுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு 2-3 படிச்சிங்கன்னா உங்களுக்கு மனது குழம்பிடும். எதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தெரிந்தது காரியங்களை நீங்கள் என்ன செய்வது அதற்கு ஆன்சர் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணாக்க ஃபோக்கஸ் ஆன் ஒன் கொஸ்டின் அட் எ டைம். புரியுங்களா? ஒரு கேள்வியை ஃபோக்கஸ் பண்ணி அதற்கு நீங்கள் ஆன்சரை
நீங்கள் என்ன எழுத வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். மிக முக்கியம். புரியுங்களா? உங்களுடைய தேர்வுக்கு நீ ஆயத்து ஆகும்போது உங்களுடைய டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மிக மிக முக்கியம். சரீரத்தில் அந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த சரீரத்தில் நன்றாக படிப்பதற்கேற்ற சரீர பலன் மிக அவசியம். அதே போல் மனதிலும் அந்த மென்டல் ஹெல்த் மிக முக்கியம். ஏனென்றால் நான் என்னுடைய செகண்டரி ஸ்கூல் படிக்கின்ற பொழுது எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சீனியர், நான் சொல்வது 40 வருடங்களுக்கு முன்பாக இருக்க காரியத்தை சொல்கிறேன். அவர் நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கின்ற பொழுது அதில் ஒரு நன்றாக படிப்பார். அவர் என்ன செய்வார்னாக்கா ரொம்ப பதட்டப்பட்டு இரவும் பகலும் படித்து சரீரத்தை நன்றாக கவனிக்க மாட்டார். சரீரத்தை நன்றாக கவனிக்காமல் தூக்கம் சரியாக தூங்காமல் நான் தான் ஃபர்ஸ்ட் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணும்போது தேர்வுக்கு முந்தின நாள் அவருக்கு என்ன செய்யணும், மனதில் குழப்பம் உண்டாகிவிட்டது. அவர் சரியாக தன்னை சிந்திக்க முடியல, சரீரம் ஒத்து கொடுக்க முடியல. மொத்தத்தில் அவரை தேர்வு எழுத முடியாதபடி அவரை மனநல மருத்துவமனையிலே அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானார். அதனால்தான் அருமையான வாலிபர்களே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மிக மிக முக்கியம். அதனால்தான் நீங்கள் தேவனை நம்பி அவருடைய ஆலயக்குள்ளாக ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். அது மிக மிக முக்கியம் தேர்வு எழுதுகிற நாட்களிலே. புரியுங்களா? அப்போ மிக மிக இந்த காரியத்தில் நீங்கள் செலுத்த வேண்டும். அப்போ தேர்வுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் வெல் அண்டு என்ன செய்யணும், ட்ரஸ்ட் காட். அப்புறம் தேர்வின் பொழுது ஸ்டே காம் அண்டு ஃபோக்கஸ். புரியுங்களா? அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கீப் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். புரியுங்களா? உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் நீங்கள் வைக்க வேண்டும். புரியுங்களா? ரிமெம்பர் யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். புரியுங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையாக இருப்பதினாலே, தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய உரிமை கொடுத்திருக்கிறனாலே, நான் இயேசு பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஜெயத்தை பெரும்படியாக என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார், என் இயேசு தோல்வி அடைந்தவர் அல்ல. நான் இந்த தேர்விலே தேவன் காட்டிய வழியின்படியாக என்னை ஆயத்தப்படுத்தி நான் தேர்வு எழுதியிருக்கிறேன். அதனால நான் இயேசுவின் பிள்ளை என்ற அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்குள் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். மிக மிக முக்கியம். அடுத்ததாக கீப் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவை மட்டுமே நீ நோக்கி பார்க்கணும். தேர்வு எழுதிட்டு அப்புறம் உங்களுடைய கண்களை இயேசுவின் மேலே தான் இங்கே வைக்கணும். ஏனென்றால் அவர் தான் விசுவாசத்தில் துவக்கவரும் முடிக்கிறவருமாக அவர் இருக்கிறார். ஃபவுண்டர் ஆஃப் ஃபெய்த் யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் மேலே விசுவாசத்தில் நிச்சயமாக நான் நம்பிக்கையோடு நல்ல தேர்வு எழுதுகிறேன், இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவேன்ற அந்த விசுவாசம் என அது யார்? இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ப்ரே வித்தவுட் சீசிங். புரியுங்களா? நீங்கள் தொடர்ந்து தேர்வுக்கு முன்பாக ஜெபிக்கிறீங்க. தேர்வு எழுதி கொண்டு எக்ஸாமினேஷன் எழுதி கொண்டு இருக்கின்ற பொழுது நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. பிஃபோர் எக்ஸாமினேஷன், டூரிங் எக்ஸாமினேஷன், ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன செய்றீங்க? ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிக்கு ஆண்டவரத்தில் ஒவ்வொன்றும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் எனக்கு தேர்வில் எழுதுவதற்கு ஞானத்தை கொடுக்குறீங்க, என்ன எனக்கு எப்படியாக அதை புரிந்து கொள்வதற்கு ஞானத்தை கொடுக்குறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு நீங்கள் ஞானத்தை கொடுக்குறீங்க. நான் படிக்கிற அந்த கேள்விகள் கிளாரிட்டி, அதாவது தெளிவாக இருந்தால் தான் ஆன்சரும் நீங்கள் தெளிவாக எழுத முடியும். சந்தேகத்தோடு அதான் எழுத முடியாது. புரியுங்களா? அதற்கு ஆண்டவர் இடத்துல நீங்கள் உங்களுடைய என்ன செய்யணும், விஸ்டம், கிளாரிட்டி அண்ட் பீஸ். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேர்வு எழுதியதுக்கு அப்புறமாக கிவ் தேங்க்ஸ் டு தி ஜீசஸ். ஆண்டவருக்காக, ஆண்டவரே தேர்வில் எனக்கு வெற்றி நீங்கள் கொடுக்க போறீங்க என்று அவரை ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும். அது மட்டும் இல்லை, தேர்வில் விட்ட தவறுகளை நீங்கள் என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்த்து வருகின்ற அடுத்த தேர்வில் இந்த இப்படிப்பட்ட தவறுகள் நடைபெறாதபடி என்னை சரிபடுத்திக் கொள்வேன் என்ற உங்களை சரிபடுத்திக் கொள்வதற்கு நீங்கள் அதை முயற்சி எடுக்க வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த தேர்வு எழுதுவதில் உங்களுக்குள்ள பதட்டத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு வெற்றி ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு கூட அதை பெற்றுக்கொள்ளப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருக்கணும். புரியுங்களா?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதுதான் மிக முக்கியம். இப்படிப்பட்ட தேர்வுக்கு முன்பதாக உங்களை எப்படி நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், தேர்வின் போது எப்படியாக ஆயத்தப்படுத்த வேண்டும், தேர்வுக்கு அப்புறமாக நீங்கள் எப்படியாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறேன். இதற்கு இந்த செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனந்த ஞானத்தை கொடுத்து உங்களை